வணக்கம் அன்பான உறவுகளே. என்ன கனவோட யோசிக்கிறீங்க? அதை விட எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. ஒரு கால் இல்லாம ஒரு ஸ்டேஜ்ல யார் விளையாடுறது எவ்வளோ ஒரு சாதனையான விஷயம்னு சொல்லி உங்களுக்கு விளங்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்ன அந்த கால் இல்லாம அவருக்கு அந்த ஒரு பாட்டோட நான் பார்த்தேன். அந்த அம்மா பாட்டு ஒன்று செம்மையா இருந்துச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் கிராண்ட் ஃபினாலி வரைக்கும் வந்திருக்கிறேன். இது வந்து எந்த டிவியில் போகுதுன்னு சொன்னால் டிவியில் இன்றைக்கு தான் அந்த கிராண்ட் ஃபினாலி, அதாவது 14/3/2026 இன்றைக்கு இரவு 8 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் இந்த இது நடக்க போகுது. இவரை நாங்கள் ஜெயிக்க வைக்கணும்னு சொன்னால் இவருக்கு நாங்கள் ஓட்ஸ் போடணும். அதை எப்படி போடுறேன்னு இதில் அந்த QR கோட் ஒன்று இருக்கு. இந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணைக்குள்ள வந்து நீங்கள் டிரெக்டாக இந்த டைமுக்கு மட்டும்தான் இந்த QR கோட் வந்து ஒன்றாகும். அதாவது இரவு 8 மணிலேருந்து 9:30 வரைக்கும் அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு அவருக்குரிய ஓட்ஸை நீங்கள் போட்டு இதை ஜெயிக்க வைக்கணும்னு சொன்னால் எங்களோட கிளிநொச்சியிலேருந்து ஒருத்தன் சாதனை படைக்க போகிறான்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் அந்த ஒரு கால் இல்லாமல் அவர் சின்ன வயசுலேயே அவங்களோட அப்பா வந்து புற்றுநோயால் இறந்துருக்கிறார். அதுக்கப்புறம் அவங்களோட அம்மாவும் இவர் 2 பேரும் சேர்ந்து தான் வாழ்ந்திருக்கணும். கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு ஏறிட்டார். இவரை ஜெயிக்க வச்சா இவர்கிட்ட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிடும். எனக்கு காலையிலேன்றதை ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கு அவர் இதை வந்து வின் பண்ணி நேரம் சொன்னால் ரொம்ப எல்லா இடத்துலையும் அவர்கிட்ட வீடியோ பார்த்தேன். எல்லா இடத்துலையும் இது நடப்படுத்துறது, இவனுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றதெல்லாம் இவர் இந்த ஜெயிச்சு காட்டினாருன்னு சொன்னா அந்த கதை எல்லாருமே வாய் மூடுவாங்க. எங்களோட ஃபாலோவர்ஸும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஓட்ஸ் போடுங்க, அவர் வின் பண்ணணும். மற்றாக்கள் வின் பண்ணினா பெருசா இருக்காது. என்னன்னு சொன்னா நார்மலா இங்கிருந்து போய் வின் பண்ணினா கூட பெருசா எனக்கு ஈடுபாடு இருக்காது. பட் இவருக்கு கால் இல்லை, அதை குறையா நினைக்காம தன்னால முடியுமென்று இவ்வளவு தூரம் இறங்கி ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ உங்களால முடிஞ்சது சின்ன ஒரு உதவி தானே, இதை கூட செய்யுங்க ப்ளீஸ். தயவு செய்து ஜெயிக்க வைப்போம். எல்லாரும் ஓட் போடுவோம். இன்னைக்கு சனிக்கிழமை இரவு 8 மணிலேருந்து 9:30 வரைக்கும் நீங்கள் சிரசா டிவியில் வந்து இதை லைவாகவே பார்க்கலாம். லைவாக பார்த்து கொண்டே நீங்கள் அவருக்கு ஓட்ஸ் போட்டு அவரை நீங்கள் ஜெயிக்க வைக்கலாம். இந்த வீடியோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கிளிநொச்சியில் இருக்கிறதோ ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழ் ஆக்களோ சிங்கள ஆக்களோ எல்லாருமே இவர் டான்ஸை பார்த்து இவருக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுங்க. QR கோட் வந்து வீடியோவில் முன்னுக்கே நான் ஆட் பண்ணுறேன். அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஓட் போடலாம். அப்படி இல்லாட்டி சொன்னால் slgt.sirasatv.lk என்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டிரெக்டாகவுமே ஓட்ஸ் போடலாம். ஓகே, போரின் கோரத்தில் கனவுகளையே தொலைத்தவன், மறைக்கப்பட்ட திறமைகளின் மறுமுகமாக இன்று முன் நிற்பவன் SS ரஜீவன். கிளிநொச்சியின் ஒரு சிறிய கடைக்கோடி கிராமத்தில் பிறந்த இவன் வாழ்க்கையின் கடினமான சோதனைகளை சிறு வயதிலேயே சந்தித்தான். தனது ஒரு காலை 4 வயதில் இழந்தான். இதுவும் போதாதென்று இவனது 16வது வயதில் புற்றுநோய் இவன் தந்தையை பறித்து கொண்டது. வாழ்க்கை இவனுக்கு இடர்கள், அவமானங்கள், நிராகரிப்புகள் என எல்லாவற்றையும் கொடுத்தது. இவன் தன்னம்பிக்கையே இவனை அழைத்து சென்றது ஸ்ரீலங்காஸ் காட் டேலண்ட் மேடைக்கு. முதல் மேடையில் தன் வலி, ஏக்கம், உணர்வுகள் அனைத்தையுமே 3 நிமிடங்களில் கொட்டி தீர்த்தான். ஓரிரவில் 1 கோடி மக்களின் மனதை ஆக்கிரமித்தான். தொடர் 3 சுற்று போட்டிகளிலும் தன் திறமையை நிரூபித்து இன்று இறுதிச் சுற்று மேடையில் நிற்கின்றான். இறுதி மேடையில் இவன் திறமை பேசும், ஆனால் அவன் வெற்றியை தீர்மானிப்பது உங்கள் ஒவ்வொருவரின் வாக்குகள். நம் மண்ணின் மகனின் கனவுகளை வெற்றி பெறச் செய்ய உங்கள் ஒவ்வொருவரின் வாக்குகளையும் வழங்குங்கள். ஒரு வாக்கு ஒரு வாழ்க்கையை மாற்ற முடியும். சிரச டிவியில் 14/3/2026 இரவு 8 மணி தொடக்கம் 9:30 மணி வரை SLGT இடைவெளி 1 என டைப் செய்து 7788க்கு SMS செய்யுங்கள். slgt.sirasa.tv.lk என்ற இணையதளத்தின் ஊடாகமும் வாக்குகளை வழங்க முடியும்.